இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? நாங்க நினைச்சு அடைய முடியாத ஒருத்தியை இன்னைக்கு பார்த்தோம். அதுவும் புருஷன் 3 குழந்தைகளோட ஆடி பாடி கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஓ, லட்சுமின்னு ஒருத்தி பம்பாயில இருக்கறதா சொன்னீங்களே, அவளா? அவளேதான். இப்போ அவ இந்த ஊருக்கு வந்திருக்கா. நான் வசதியான குடும்பத்துல பிறந்தவன். சின்ன வயசுல இருந்தே பார்த்ததை பறிக்கிறவன், நினைச்சதை முடிக்கிறவன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பல நாள் கனவு கண்டேன். ஆனா பலிக்காம போச்சு. என் அண்ணனுடைய ஏமாற்றத்துக்கு காரணமா இருந்த அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வாழாவட்டியாக்கி பழி வாங்கணும்னு பல வகையில முயற்சி பண்ண. அது பலன் இல்லாமையே போயிடுச்சு. ஆனா அவ கேவலம் ஒரு கார் ரேசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சே போயிட்டான். ஆனா அவ சந்தோஷமா குடியும் குடுத்தனமுமா இருக்கிறா. நாங்க கள்ள கடத்தல் பண்ணி குடிச்சு கூத்தடிச்சு கட்டளையிறோம். இன்னைக்குதான் அவளை பார்த்தோம். விட்டுடுவோமா? இப்ப என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காக அந்த குடும்பத்தை சுக்குநூறாக்குறமா இல்லையா பார். அதுக்கு முதல் பலியே அவளுடைய புருஷன் தான். இந்த ஊர்ல நடக்க போற கார் ரேஸ்ல கலந்துக்கிறதுக்காக அவன் நாளைக்கு பிராக்டிஸ் பண்ண போறான். அதுதான் அவனுடைய கடைசி பிராக்டிஸ். ஏன் டாக்டர், அவருக்கு எப்படி இருக்கு? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ரொம்ப சீரியஸா இருக்கு. அவரை காப்பாத்த நான் மட்டும் போதாதுமா. இன்னும் சில நிபுணர்களுடைய உதவி தேவைப்படுது. அதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகும். பணமா? முதல்ல நீங்க மத்த டாக்டர்ஸ் வரவழைங்க. நான் இப்ப வந்துடுறேன். லட்சுமி, நீயா? தினமும் நீ வீட்டுக்கு வரணும்னு நாங்க கூப்பிட்டப்பெல்லாம் வராம திடீர்னு கூப்பிடாமே வந்திருக்கியே, என்ன விஷயம்? எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் பணம் வேணும். சும்மா கொடுக்க வேண்டாம். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு கொடுங்க. இந்த ஊர்ல உங்களை தவிர வேற யாரையுமே எனக்கு தெரியாது. அப்படி என்ன கஷ்டம்? என் கணவர் கார் விபத்துக்குள்ளாகி ஆபத்தான நிலையில இருக்காரு. அவரை எப்படியும் காப்பாத்தி ஆகணும். இப்படியாவது உனக்கு உதவி செய்ய முடியுதேன்னு அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சுப்ரு, என்ன சின்ன முதலாளி? இந்த நகையெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடு. 10,000? இது அந்த அளவுக்கு மதிப்புள்ளதா தெரியலையே. இல்லைங்க, இதோட மதிப்பு 20,000க்கு மேலேயே இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. ஆபத்துக்கு நாம அவசியம் உதவி செஞ்சே ஆகணும். போய் பணத்தை கொண்டு வா. ஏதோ நீங்க சொல்றீங்க. இந்தாங்க பணம். இந்த லட்சுமி, உடனே புறப்படு. Is it Dr. Rangasamy? Dr. Singh speaking. I am waiting for you. Please come immediately. இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. அவரை எப்படியாவது காப்பாத்திடுங்க. அதுக்கு தானமா போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவர் கால்ல ஒரு மேஜர் ஆபரேஷன் செய்ய வேண்டியிருக்கு. அது தவிர்க்க முடியாதது. அது நடந்தா தான் அவர் பழையபடி நடமாட முடியும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுமா? இன்னும் எவ்வளவு தேவைப்படும்? இந்த அளவுக்கு தேவைப்படுமா? ஆகுது. அப்பா கணக்கு கேட்டாருன்னா என்ன பண்றது சின்ன முதலாளி? சுகுடு, நீங்க கொடுத்த பணம் பத்தல. இன்னொரு 10,000 ப்ளீஸ். 10,000? நான் கொடுத்துறேன். உன்னை யாரு உள்ள விட்டது? சுகுடு, யாரம்மா நீ? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறீங்க? என்ன தெரியாத? தெரியவே தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே நகைகளை எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுத்தீங்க. அதுக்குள்ள தெரியாதுன்னு போய் சொல்றீங்களே. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? போய் சொல்றது நீதான். அட பாவீங்களா, இவ்வளவு பணம் இருந்தும் இன்னும் ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கு அலையறீங்களே. இப்ப என்ன ஏமாத்திடலாம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாவத்துக்கு பலன் அனுபவிச்சே தீருவீங்க. சுப்ரு, இப்ப போறியா இல்ல? அடச்சி, இத வித்து அதிகமா ஒண்ணும் பணம் கிடைக்காதுமா. அட பாவி, நீயா? ஆமாமா, செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்க வந்திருக்கேன். என்ன சொல்ற? உனக்கு உதவி செய்ய வேண்டாமா? பண உதவி.
உன் புருஷனை காப்பாத்த வேண்டாம்? கொஞ்சம் இரு. இந்தாமா, உள்ள வா. நல்லா பாத்துக்க. இதுதான் தாயி, இதுங்க தான் குழந்தைங்க. 3 பொண்ணுங்க. அம்மா மாதிரியே லட்சணமா இல்ல? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆனா ரொம்ப சிறுசுங்க. இதுங்களை வளர்க்கறதுக்கே ஏகப்பட்ட செலவாகும். ஒரே ரேட்டு 3க்கும் சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்துறேன். ஆஹா, ரொம்ப குறைச்சல். ஆடா, இதுங்க வளர்ந்து வயசுக்கு வந்த அப்புறம் தானே வியாபாரம், அதுக்கப்புறம் தானே எனக்கு வருமானம். போங்க, பச்சை குழந்தைங்களை விலை பேச வந்திருக்கீங்களே, போங்க. டாக்டர், நீங்க கேட்ட பணம் கிடைக்கல. அவரை காப்பாத்த முடியாத பாவினா. ஒவ்வொரு பெண்ணும் சுமங்கலியா கணவன் மடியில சாகணும்னு ஆசைப்படுவா. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அவரை எங்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. அவர் உயிர் என் மடியிலேயே போகட்டும். கடவுள் உங்க கண்ணீரை தொடச்சிட்டாருமா. என்ன சொல்றீங்க? ஆபரேஷன் வெற்றி அடைஞ்சிருச்சு. இனிமே அவர் உயிருக்கு ஆபத்து இல்ல. மயக்கம் தெளிஞ்ச உடனே நீங்க அவரை பார்க்கலாம். ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லம்மா, நல்ல நேரத்துல பணம் கொண்டு வந்து கொடுத்த அவருக்கு தாமா நன்றி சொல்லணும். நீங்களா? என் தம்பி செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் தாம்மா இது. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நீங்க கொடுத்த பணத்தை. நோ ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நகைக்கடையில உன்னை வேலைக்கு சேர்த்து விடுறம்மா. நிறைய சம்பளம் கொடுப்பாங்க. என் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, உன் புருஷனை நீயே காப்பாத்துனேங்கிற பெருமை உன்னை சேரும். என்னம்மா சொல்ற? ஆகட்டுங்க. நான் சொன்னனே லட்சுமி, அதான் இது. வணக்கங்க. வணக்கம். ஐயா சொன்னதுனாலதான் உனக்கு வேலை கொடுக்கறேன். பொறுப்பாவும் புத்திசாலித்தனமான நடந்துக்க. ஜெயஸ்ரீ, இவங்களை கூட்டிக்கிட்டு போய் என்னென்ன செய்யணுமோ அதை சொல்லி கொடு. வாங்க. தேங்க்யூ. நான் வரேன். போயிட்டு வாங்க. பிரதர், என்னன்னா? இன்னைக்கு லட்சுமி வேலை முடிஞ்சதும் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது. அவ போற இடம் ஜெயில். அவளோட 3 குழந்தைகளையும் அழிக்கிறதுக்கு நான் ஒரு அருமையான திட்டம் தீட்டி இருக்கேன். சுப்ரு, முதலாளி, நான் சொன்னபடி அந்த 3 குழந்தைகளையும். அந்த 3வது குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்களேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க காணோம்னு சொன்ன நகை இந்த நகை தானே? இதேதான் சார். ஐயா, இது எப்படி என் பேக்ல வந்துன்னு தெரியாது. ஏமா, உன் குடும்பம் கஷ்டப்படுதுன்னு என் நண்பர் சொன்னதுனால காலையில தான் வேலை கொடுத்தேன். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியம்மா. சத்தியமா சொல்றேன், இதை நான் திருடல. நான் சொல்றதை கேளுங்க. நீ சொல்ல ஸ்டேஷன்ல வந்து சொல்லுமா. சார், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. கான்ஸ்டபிள் ஸ்டேக்கர். டாக்டர், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆபரேஷன் ஆனப்புறம் என் மனைவியும் வரல, குழந்தைகளையும் கொண்டு வந்து காட்டல. அவளால் அப்படி இருக்கவே முடியாது. நான் அவங்கள பார்த்தாகணும். ப்ளீஸ், உடனே என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புங்க. ஓகே. உங்களை பார்க்க பரிதாபமா இருக்கு. உங்க மனைவியையும் குழந்தைகளையும் உங்களுக்கு விபத்து நடந்த அன்னைக்கு பார்த்ததுதான். அப்புறம் எங்க போனாங்கன்னே தெரியாது. இந்த நிலையில உங்களையும் பிரிஞ்சு குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்படுறாங்களோ. ஐயோ பாவம். எங்க போனாங்களோ, என்ன ஆனாங்களோ. உடனடியா ஒரு லாரி நிறைய போலீஸ் வேணும் சார். பெரும் லத்தியோட வந்து புண்ணியம் இல்ல சார். லத்தி வித் கன் வேணும் சார். எங்கேயாவது கோஷ்டி கலவரம் நடக்குதா? இல்ல சார், கொசப்பேட்டை குப்பை குடி போதையில பாட்டில் விடுறான் சார். அடச்சே, ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு லாரி போலீஸ் வேணுமா? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். ரொம்ப பயங்கரமானவன். தலையாலேயே முட்டி 10 பேரை கொண்டு இருக்கிறான் சார். இப்ப ஜாமீன்ல வெளியே வந்து ஊரையே நாஸ்தி பண்ணிட்டு இருக்கிறான் சார். உங்களால ஒருத்தனை பிடிக்க முடியலையா? முடியலையே சார். புல்லட்டு மாதிரி சரமாரியா புத்திகளை விட்டுக்கிட்டு இருக்காங்க சார். சார், ஒரு ஐடியா சார். என்னையா? நம்ம இன்ஸ்பெக்டர் நிர்மலா அம்மா அனுப்பிச்சா தில்லா போய் நிக்கும். பையன் மிரண்டுருமா, கப்புன்னு அள்ளிட்டு வந்துடுறோம். நிர்மலா அனுப்புறதா? இந்த மாதிரி ஆம்பளைங்களை பிடிக்க ஒரு பொண்ணு அனுப்புறது ரொம்ப தப்பு. நிர்மலாமா புடவை கட்டினாத்தான் சார் பொண்ணு.
காக்கி சட்டைய போட்டுக்கிட்டாங்க 10 ஆம்பளைக்கு சமம் சார். குப்பம் வீடது இப்ப சொல்லு. நிர்மலா, what is this? இவன் தான் கொசப்பேட்ட குப்பை. ஊர்ல சோடா கம்பெனிகள் நடக்கிறதே இவனை நம்பித்தான். ஓ, இவன் தானே அது. இவனை பிடிக்கதான் இப்ப கிளம்பிட்டு இருந்தேன். இவனை பிடிக்க நீங்க வரணுமா? நீங்க சொல்லி கொடுத்த பாடங்களும் வளர்த்து விட்ட துணிச்சல் இருக்கிற வரைக்கும் இவன் என்ன, இவன் தாத்தாவையே ஒரு கை பார்த்துடுவேன். well done நிர்மலா. கான்ஸ்டபிள்ஸ், இந்த லாக்கப்ல தள்ளுங்க. எஸ் சார். ஏந்திரா. உண்மையா சொல்றேம்மா, நீ இவ்வளவு பெரிய தைரியசாலியா வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க என்ன பொண்ணு மாதிரி வளர்த்திருந்தீங்கன்னா நான் பயந்தாங்குழியா போயிருப்பேன். நீங்க என்ன ஆம்பளை மாதிரில வளர்த்துட்டீங்க. எஸ் எஸ், கீப் இட் அப். இத பாருங்கப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு காப்பாத்தப்படணும். சுருக்கமா சொன்னா, அந்த ராமராஜ்யத்துக்கு பிறகு ஒரு ராமச்சந்திர ராஜ்யம் உருவாக நாம எல்லாரும் உழைக்கணும். திருடர்கள்னு ஒரு இனமே நம்ம நாட்டுல இருக்க கூடாது.